ஓகே, எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த இரவிலே நித்திரை தந்து இந்த புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் காண செய்திருக்கோம். நன்றி. இந்த தவிர நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து ஜூம் மீட் மூலமாக இணைந்து இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியில் எங்களோடு இடைப்படும் உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய செவிகளை திறந்தாலும்படியாக செய்யும். அப்படியே மறைத்து நீர் வெளிப்படும். துதிக்கு நம்ம நாமத்தில் இவங்களை தகவல். ஆமேன். இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 112 நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 112 இது ஒரு ஞான பாடல். சங்கீத புஸ்தகத்தை வெவ்வேறு பிரிவுகளை நம்ம பிரிக்கலாம். அதுல ஞான பாடல் அப்படிங்கிறது ஒரு பிரிவு. சங்கீதம் 1, 37, 49, 73, 127 மற்றும் 128. ஸோ அதே போல இதுவும் ஒரு ஞான பாடல். ஸோ இந்த சங்கீதம் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் எப்படி இருப்பான் அப்படிங்கறத குறித்து தான் இந்த முழு சங்கீதத்திலையும் எழுதப்பட்டிருக்குது. ஸோ 1வது வசனம் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி எழுதப்படும். ஸோ கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு சொல்லி சொன்னா பயம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வர்றது நம்மளுடைய ஒரு விதமான எதிர்மறையான பிரதிபலிப்பு. ஸோ அது கிடையாது. இது ஆண்டவரை நம்ம கனம் பண்றது. ஸோ கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவரை கனம் பண்ணுகிற ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய கட்டளைகளின் மீது பிரியப்படுவார்கள் மட்டும் எழுதல, மிகவும் பிரியப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய அந்த வசனங்கள் நமக்கு மிகவும் பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். யோபு தன்னுடைய உரையில அவர் சொல்றாரு, எனக்கு தேவையான ஆகாரத்தை விட வசனங்களை நான் அதிகமாக காத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, பொன்னிலும் பசும் பொண்ணை விட அதிகமா இது விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அதிகமா விரும்புறோம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு கேள்வி. ஸோ நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்தை மற்ற எல்லா காரியங்களை விட அதிகமா விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட மனிதன் ஆசீர்வாதமா இருப்பான், அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் சொன்னா 2வது வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. ஸோ ஒரு நீதிமான் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்க மாட்டான். ஒரு நீதிமான் மற்றவர்களுக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமா இருப்பான் அப்படிங்கிறது இந்த வசனத்துல இருந்து நாம தெரிந்து கொள்ளணும். ஸோ நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மாத்திரமே நம்ம ஆசீர்வாதமா இருக்காம மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்போ ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு. சோ உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அதே ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஸோ நீ ஆசீர்வாதமா, நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற அர்த்தம் சொல்ல, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏன்னா இங்கிலீஷ் பைபிள்ல யூ வில் பி a channel of blessing அப்படின்னு சொல்லி எழுதப்படும். ஸோ ஒரு நீதிமான் தனக்கு மட்டுமே ஒரு
பிரயோஜனமான வாழ்க்கை வாழாமல் மற்றவர்களுக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவனாக இருப்பான் அப்படிங்கிறத இந்த வசனத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அடுத்தபடியா நம்ம 3வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல அவனுடைய நீதி அப்படின்னு சொல்லி சொல்றது நம்முடைய நீதி கிடையாது. ஏன்னா நம்முடைய நீதி என்றைக்குமே நிற்காது, அது நீதியும் கூட கிடையாது. ஸோ இந்த இடத்துல அவனுடைய நீதி அப்படிங்கிற அந்த அது கர்த்தருடைய நீதி. ஸோ அந்த கர்த்தருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படக்கூடியதா இருக்குது. ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய நீதி அல்லது அவருடைய குணம் வெளிப்படக்கூடியதா இருக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி தன்னுடைய குணத்துல அவர் மாறுபடுகிறது இல்லையோ, ஸோ அதே போல நாமும் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய குணத்தை பெற்றிருக்கிற நாம் அதுல மாறுபடாதவர்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஸோ நம்முடைய சுயத்திற்கு நாம் இடம் கொடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக அது சாத்தியம். 4வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிறைய பேர் என்ன பண்றது, எப்படி செய்யறது, என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம திக்கி திணறி நிற்கிற அந்த நேரத்துல நீதிமான்கள் ஆண்டவருடைய வழிநடத்துதலை காண்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஸோ செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஸோ கடினமான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், என்ன செய்யணும் அப்படிங்கிற முடிவு செய்ய முடியாத சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக வரும்பொழுது நீதிமன்றங்களாகிய நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நிச்சயமாக கர்த்தருடைய வழிநடத்துதலில் நாம் காண்போம் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வழி நடத்துதலை குறிக்குது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நாம இக்கட்டான சூழ்நிலைகள்ல நாம திக்கி திணறி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ஆண்டுடைய வழி நடத்துதலை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக நம்முடைய சுயம் சார்ந்த காரியங்களை நாம அதே எதிர்பார்த்து கொண்டு சொன்னா நிச்சயமா ஆண்டுடைய வழி நடத்துதலை நாம பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அதே வசனத்துல எழுதப்பட்டது, இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் ஆண்டுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. ஸோ நம்மளுடைய சுயம் சார்ந்தது கிடையாது. இது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்திலிருந்து அல்லது தேவன் நமக்கு கொடுத்த குணங்களில் ஒன்று மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுதல், மற்றவர்களை கரிசனையோடு நடத்துதல். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு குணம். ஸோ அந்த குணம் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக வெளிப்படும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம வாசித்து பார்த்தோம் சொன்னா 5வது வசனம், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெறுமனே நமக்காக மாத்திரம் நாம செயல்படாம தேவனுடைய முழு குடும்பத்திற்காகவும் நாம பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். அதாவது தேவனுடைய சாதாரணமா நம்ம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, யாராவது பிச்சை கேட்டாங்கன்னு சொன்னா, நீங்க பிச்சை கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா நமக்கு பிச்சை எடுக்கிற அந்த சூழ்நிலைகள்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய காரியங்களை குறித்து நம்ம நிச்சயமா தெரிந்திருப்போம். ஸோ அதனால அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்க பிச்சை கொடுக்கலாமா வேண்டாமா, ஏன்னா கொடுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கம்மி, கொடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு கம்மி. ரெண்டு விதத்துலயும் சில இடங்கள்ல சரியா செட் ஆகிறது கிடையாது. ஸோ
அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து இறங்கி கடன் கொடுத்து, அதாவது ஆண்டுடைய குடும்பத்துல யோவான் எழுதும் பொழுது அப்படிதான் எழுதுறாரு, தான் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். ஸோ நம்ம கண் எதிரா ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு நம்ம உதவி செய்யாம இருந்துட்டு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் இருக்காது. ஸோ இது வந்து ஆண்டவருடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு, அதாவது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறவங்க, ஆதி சபையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு திருச்சபை இன்னொரு திருச்சபைக்கு வந்து உதவி செஞ்சதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ சபைக்கு வெளியில அல்லது அவிசுவாசிகளுக்கு உதவி செய்யறது வந்து அது, அதாவது ரோட்ல அந்த பிச்சை எடுக்கிற அந்த காரியங்களுக்கு எப்படி பண்றோம் அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஆண்டுடைய குடும்பத்துல யாராவது பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸோ அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு உதவி செய்வது என்பது இன்னொரு விசுவாசியினுடைய கடமையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல வந்து நாம கற்றுக்கொள்றோம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா 6 to 8 வசனங்கள் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. ஸோ நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. கெட்ட செய்திகள் கேட்பதன் மூலமா அவன் வந்து பயப்பட மாட்டான், அவனுடைய இருதயம் கர்த்தரையே சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. ஸோ அசைக்கப்பட மாட்டான், கெட்ட செய்தி கேட்கறது வந்து பயப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னா எந்த விதமான எதிர்வினையும் மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கிடையாது. ஆனா கர்த்தரை மறுதலிக்கும் காரியத்தை அவங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கேட்கிற அந்த கெட்ட செய்தியின் மூலமா கர்த்தரை மறுதலிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம யோபுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா, அவனுடைய வாழ்க்கையில அவன் எல்லாத்தையும் இழந்த உடனே தன்னுடைய துக்கத்தை வந்து அவன் வெளிப்படுத்தான். ஆனா அவன் கர்த்தரை வந்து மறுதலிக்கல. ஸோ கெட்ட செய்திகள் நம்ம இடத்துல வரும்பொழுது நம்ம வந்து நம்முடைய துக்கத்தை வெளிப்படுத்துறது வேற, கர்த்தரை வந்து அதற்காக மறுதலிப்பது என்பது வேற. நான் வந்து கொப்லாவில் ஊழி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த டைம்ல ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ அந்த இடத்துல சாதாரணமா மரண வீட்டுல வந்து எல்லாருமே அழுகிறது வந்து சாதாரண காரியம். ஸோ அந்த இடத்துல அந்த அம்மா அழும்பொழுது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தை. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, திருட்டு ஆண்டவர் என் கணவனை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்லி அழுதாங்க. ஸோ நம்ம, அதாவது கெட்ட செய்திகள் நமக்கு வருது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறோம், நம்ம எப்படி வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ நம்முடைய துக்கத்தை வெளிப்படுத்துறது வேற, அந்த துக்கத்தின் மத்தியில நம்ம ஆண்டவரை தவறாக பிரதிபலிப்பது அல்லது தவறாக அவரை குறித்து பேசுவது அல்லது நாம் சாபம் விடுவது அப்படிங்கிறது வேறு. ஸோ கெட்ட செய்திகள் நிச்சயமா நம்மளை சங்கடத்துக்குள்ளாக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை சந்தேகப்பட மாட்டோம், கர்த்தரை நாம் மறுதலிக்க மாட்டோம். அப்படி நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்முடைய விசுவாசம் என்பது ஒரு கேள்விக்குரியதான ஒரு காரியம். அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 9வது வசனம், வாரியரை தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. ஸோ இதே வசனத்தை பவுல் கொரிந்திய சபைக்கு அவர்கள் காணிக்கை கொடுக்கும்படி உற்சாகப்படுத்தி மேற்கோள் காட்டுறதை நம்ம வந்து 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோம்னு சொன்னா நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ நாம கொடுப்பது அப்படிங்கிறது உற்சாகமுடையதா இருக்க வேண்டும்.
அப்படிங்கிறத வந்து அந்த பகுதியில பவுல் விளக்குறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில நாம வந்து கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களால கொடுக்காமல் இருக்க முடியாது. நிச்சயமாக தேவனுடைய அன்பை அனுபவித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கொடுப்பதற்காக ஏவப்படுவார்கள். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே அந்த கொடுப்பதின் முக்கியத்துவத்தை வந்து அவர் வந்து அவங்களுக்கு நிச்சயமா கற்றுக் கொடுப்பார். ஸோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுப்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததன் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்முடைய நேரங்களை கொடுத்து கொண்டிருக்கோம், ஆண்டவருக்காக நம்ம ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஆண்டோடைய காரியங்களை நாம தொடர்ந்து வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த கொடுப்பதில் இருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை குறித்து பவுல் எபேசு சபை மூப்பர்களிடத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதே நலம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த எபேசு சபை மூப்பர்களை உற்சாகப்படுத்துகிறத நம்ம வந்து அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். ஸோ கொடுப்பதில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம அனுபவிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஸோ கடைசி வசனம் 10வது வசனம் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசையை அழியும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. ஸோ ஒரு நீதிமானுடைய வாழ்க்கைய பார்க்கிற துன்மார்க்கனுக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும். அவனால அதை வந்து ஜீரணிக்க முடியாது. ஏன்னா உலக மக்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முற்றிலுமாக வேறுபட்டது. ஒருவேளை 2 பேருடைய உலக பிரகாரமான சூழ்நிலைகள் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அவருடைய செயல்பாடுகள்ல மாற்றம் காணப்படும். ஒரு ஆவிக்குரிய மனிதன் தன்னுடைய உலக பிரகாரமான நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் அவனால வந்து சமாதானமா சந்தோஷமா வாழ முடியும். ஆனா ஒரு உலக மனிதனால அப்படி வாழ முடியாது. ஸோ இந்த சூழ்நிலைகள் வந்து இந்த உலக மனிதர்களுக்கு இவங்களால மட்டும் எப்படி இவ்வளவு அமைதியா சமாதானமா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சந்தோஷமா வாழ முடியுது அப்படிங்கிற காரியத்தை அவங்க சிந்தித்து என்ன செய்யறாங்க, சோர்ந்து போகிறாங்க. ஸோ அதனாலதான் வந்து நீதிமான்கள் வந்து துன்மார்க்குடைய வாழ்க்கை, அந்த துன்மார்க்கமான வாழ்க்கையை குறித்து எரிச்சல் அடையக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சங்கீதம் 37ல வாசிக்க முடியும். ஸோ துன்மார்க்குடைய ஆசை அழியும் அப்படின்னு சொல்லி கடைசியாக எழுதப்படுது. ஸோ துன்மார்க்குடைய ஆசை வந்து தேவனுடைய சித்தத்திற்கு தேவனுடைய வசனத்திற்கு உட்பட்டது கிடையாது. அவருடைய ஆசைகள் எல்லாம் தங்களுடைய சுய விருப்பங்கள், தங்களுடைய சுய யோசனைகள். அதனால் அவருடைய எல்லா ஆசைகளும் நிச்சயமாக அழிந்து போகும். ஆனா நீதிமான் தன்னுடைய சுயத்தை அவன் முன்னிறுத்துறது கிடையாது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் முதலிடம் கொடுப்பதனால நீதிமான் ஒருபொழுதும் அசைக்கப்படுவது இல்லை. ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம வந்து சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம நம்முடைய வாழ்க்கையில நீதிமான்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, இன்னும் நம்முடைய ஊழிய வாழ்க்கையில எவ்வளவு மாத்திரத்துல நாம வந்து இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நாம் என்ன செய்வோம், ஆராய்ந்து பார்ப்போம். ஸோ நிச்சயமாக இது ஆண்டுடைய விருப்பம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிறத மறந்து உலக பிரகாரமான மனிதர்களை பார்த்து அவர்களை போல நாம செயல்பட வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை நாம வந்து எடுத்துக்கொள்ளும்.
ஆனா நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த உலக மனிதர்களிடத்திலிருந்து வேறுபட்டதாக காணப்படுகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ நிச்சயமா ஒரு நீதிமான் தன்னுடைய சுயத்திற்காக இந்த உலகத்துல வாழ மாட்டான். அவனுடைய விருப்பத்திற்காகவும் மற்றவர்களின் பிரயோஜனத்திற்காகவும் வாழக்கூடியவனாக இருப்பான். ஸோ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் நம்முடைய சுயத்திற்காக வாழாமல் கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய செயல்களிலே தொடர்ந்து மேலும் வளர கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து இந்த தியான வேலையை நாம் நிறைவு செய்வோம். பரலோக அது இன்னைக்கு நடக்கிற பாசஸ் மீட்டிங்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே, எம்என் காலையில் நடக்கிற பாசஸ் மீட்டிங், அப்புறம் சர்ச்சுக்கு எம்என் திலகநகர் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே ஓகே, நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். நேரத்தின் உலகத்தாவே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மையான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற, எங்களுக்கு காண்பித்திருக்கிற எல்லா உம்முடைய குணங்களையும் நாங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தல் முடியாது ஜெபி. கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய சுய குணங்களை அல்ல, உம்முடைய குணத்தை உண்மை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் நீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்ய முடியாது. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கல்வச்சேப்பல் மூலமாக நடைபெறுகிற ஊழியங்களை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, மட்டுமாக தாங்கி வழிநடத்தின தேவன் காலங்களிலும் நிச்சயமாக வழிநடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, கல்வச்சேப்பல் மூலமாக இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தலும் ஒவ்வொருவரும் ஊழியத்தின் பாதையிலே தொடர்ந்து பயன்படுத்தி கொள்ள முடியாது. ஊழியத்தின் பாதையில வருகிற எதிரான சூழ்நிலைகளை கடந்து செல்ல கர்த்தர் நீர் ஏற்ற ஞானத்தையும் பலத்தையும் பொறுமையும் கர்த்தர் நீர் கொடுத்தள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே, சபைகள், ஹாஸ்டல்கள், இன்னும் வெவ்வேறு ஊழியங்களையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்கூல்களையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து நீர் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களும் செய்கிற ஒவ்வொரு விதத்திலும் பொறுப்புல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபி. அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே, நம்மளோட கர்த்தாவே, சில நேரங்களில் கட்டப்பட்டு கொண்டு வருகிற அந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அதற்கான பண தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த திருச்சபை ஏற்ற வேலையிலே கட்டி அது நாம் மைமைக்கன்று அந்த இடத்துல ஒரு கூட ஜனங்கள் கூடி ஆராதிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தலும்படியாக ஜெபி. எல்லா குறைகள் எல்லாம் நிறைவாக்கி கர்த்தர் நீர் அதை ஆசீர்வதித்தலும்படியாக ஜெபி. அதை முன்னின்று நடத்துகிற நம்முடைய பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை நம்முடைய ஞானத்தினால் நிரப்பி அள்ளும்படியாக ஜெபி. அது மாத்திரம் இல்லாமல் தகப்பனே, இந்த நாளிலும் எம்என் காலையில் இருக்கிறதான பாஸ்டர்ஸ் கூடுகை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த கூடுகை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தலும்படியாக ஜெபி. ஒவ்வொருவரும் பிரயாணப்பட்டு வருகிற ஒவ்வொருவரும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க திரும்பி போகும்போது நம்முடைய பாதுகாவல் இருக்கும்படியாக ஜெபி. கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஊழியத்தின் தேவைகளையும் நீர் சந்தித்து வழிநடத்தும்படியாக ஜெபி. இந்த நாளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய கரங்களோடும் வழிநடத்தட்டும். இந்த நாளிலே நாங்கள் வெளியிலே போகும்பொழுதும் வரும்பொழுதும் நம்முடைய பாதுகாவல் எங்களுக்கு இருக்கட்டும். இந்த நாளிலே எங்களுக்கு இருக்கிறதான எல்லா வேலைகளையும் நாங்கள் உம்முடைய பலத்துடன் உம்முடைய ஞானத்துடன் செய்ய கர்த்தர்களுக்கு கிருபை செய்தலும்படியாக ஜெபி. எல்லாவற்றையும் தாழ்த்தும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். துதிங்க நம்ம ஒருவருக்கே செல்லும். மீட்பு இயேசு நாமத்தில் ஜெபங்களால தகப்பனே, ஆமென்.